ஹலோ நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, பொள்ளாச்சியிலேருந்து பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆழியாருங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து சுற்றுலா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். குழந்தைக்கு லீவு, அதாவது பொங்கல் லீவு வந்தங்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பஸ்ஸில் போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி பஸ்ஸில் போகிறோம். லேடீஸ்க்கு, அதாவது பாப்பாவுக்கும் வீட்லேயும் 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட் மகளிருக்கு ஃப்ரீ. எனக்கும் ஹரிஸுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப கம்மியான செலவில் பொள்ளாச்சியிலிருந்து வந்து மீறினா, அதாவது ஒரு ₹200 வந்து உங்களுக்கு டோட்டலாகவே செலவுக்கு இருந்தால் போகுது. அவ்வளோ ₹200 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸாக வந்து ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து அருமையாக அழகை கண்டு ரசிச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி எங்குமே நம்ம பொள்ளாச்சினாலே ஆல்ரெடி எல்லா மரங்கள், தென்னை மரம் அது இதுன்ட்டு நிறைய இருக்கும். இந்த மாதிரி மரங்களில் பார்த்துட்டு ரிலாக்ஸ், அதாவது வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகக்கூடிய அருமையான சுற்றுலாத்தலம் தாங்க இது. பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக நிறைய பேர் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2, 3 பேர்லாம் சேர்ந்துட்டு ஃபேமிலி, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களோடு போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைம், அதாவது ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படி வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததோ அந்த மாதிரி மகிழ்ச்சி வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனால் கிடைக்கும். கரெக்டாக பொள்ளாச்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ட்ராவல், அதாவது டவுன் பஸ்ஸில். இதே வந்து வால்பாறை போகக்கூடிய பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. இதே டவுன் பஸ்னால் ஒரு இடத்துல நின்று போகும். இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கூட்டம் இருந்துச்சு. அதாவது லீவ் நாட்கள், சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும். நம்ம தமிழ்நாடு மட்டுமின்றி வந்து பார்த்திங்கன்னா கேரளா மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கர்நாடகாக்காரங்க பெருசாக வரல, கேரளாக்காரங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹5 அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நுழைவுச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹5. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, ஃபோன் கொண்டு போயிருங்க அதுக்கு ஒரு ₹15 எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்குவாங்க. ₹15, ₹20 அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. நாங்கள் 4 பேர்த்துக்கு சரி டிக்கெட் எடுத்துகிட்டு அது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபோனுக்கு சேர்ந்துட்டு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாம் உள்ளே வந்து போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அதனால் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். பரவாயில்லைங்க, அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே இருந்த இடத்துலிருந்தே வந்து உங்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பஸ்ஸு போகிற ரூட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை பஸ்ஸு போகக்கூடியது, அந்த பெண்டு திரும்புறது, இதெல்லாம் ஒரு 2, 3 வளைவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆழியாறுங்கிற இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இந்த இடத்துலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரொம்ப நேரமே இருக்கலாம். அவ்வளவு இடம் இருக்குது. வெயிலுங்காட்டி கொஞ்சம் டைம் ஓரளவுக்கு நம்ம நிழல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சும் கூட நம்ம மேலெல்லாம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் சரி எல்லாம் வந்தாச்சு. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், அதாவது இவ்வளோ பெரிய இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்து நம்ம போய் அந்த இடத்த ரசிச்சோம்னாலே அது ஒரு தனியாக இருக்கும். இதுவே யாரும் இல்லாத போது வந்து இது மாதிரியெல்லாம் போகிறது அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அல்ல. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், வயசானவங்களாகட்டும் எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாலே மனசே வந்து ரொம்ப ஒரு அமைதியாயிரும். அவ்வளோ ஒரு குதூகலமாயிரும். என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி தண்ணி வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே அணைக்கட்டுலேருந்து தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. இந்த அணைக்கட்டிலிருந்து நிறைய நீர்ப்பாசனங்களுக்கு, அதாவது பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகள் நிறைய இடத்துங்களுக்கு வந்து இது கொஞ்சமான தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வேறு பெரிய வாய்க்கால் தனியாக இருக்குது. இது வந்து அங்கே இருக்கிறவங்க இறங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் அளவு முட்டை, அந்த காலில் அது கணுக்கால் அளவும் கூட தண்ணி இல்லை, அவ்வளவுதான் தண்ணி இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கும்போதே வந்து நம்ம அவ்வளோ ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த ஆழியார் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த ஆழியார் வந்து எத்தனையோ படங்கள், எத்தனையோ திரைப்படங்கள் இந்த காலத்தில் இல்லைங்க, முன்னாடி முதல் காலத்துலேருந்து நிறைய காலங்கள்லேயே வந்து படங்கள் நிறைய எடுத்திருக்கிறாங்க. நிறைய குட்டி குட்டி சீன்கள் நிறைய எடுத்திருக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அத்தனை விதமான மக்களும் இங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் வந்து இந்த
இடத்த வந்து பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது மழை காலங்களில் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. மழை ஓரளவுக்கு பேஞ்சு நின்று வரகு பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் மக்கள்லாம் அனுமதிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாலே வந்து நிறைய நமக்கு ஆரோக்கியம் கிட்டும் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க இப்போ நம்ம ஆழியாருக்கு வந்துருவோம். ஆழியாத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மக்கள் வந்தாங்க. நிறைய சிறுவருக்கு சம்மந்தப்பட்ட நிறைய குட்டி குட்டி இந்த ரயில், அது இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய வந்து இப்போ சமீபத்தில் கொஞ்சம் காலங்களா வச்சுட்ருக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாரி இல்ல. வெறும் ஊஞ்சல், தூரி அந்த மாரி மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து இதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஆளுக்கு ரூ. 40 அந்த மாரி சார்ஜ் பண்றாங்க. இந்த பலூன்ல குதிக்கிறது, அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ஊஞ்சல் ஆடுறது, நெறைய இந்த பலூன்கள் நெறைய பொறுக்கி போட்டு, அதுக்கப்புறம் அதை இப்போ எடுத்துட்டு வர்றது, இந்த மாரிலாம் நெறைய விதவிதமா இப்போ வச்சிருக்கிறாங்க. இத்தன நாள் இல்ல. இப்போ கொஞ்ச நாள் சமீப காலமா இது வச்சிருக்கிறாங்கங்கிற மாரி அங்க நிறைய இருக்கிற குழந்தைகள் வந்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா, சொன்னாங்க. உற்சாகமா அதில எல்லாம் கொஞ்சம் வந்து விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க இது எல்லாத்தையும் சுத்தம் வேடிக்கை பார்த்துட்டு, நாங்க எதுலயுமே கலந்துக்கல. ஏன்னா இதெல்லாம் பெரிய குழந்தைங்க. அதனால வந்து இவங்க போய் அதில விளையாடுன்னு சொன்னா விளையாடவும் மாட்டேங்கிறாங்க. சும்மா வேடிக்கை பார்க்குறதோட சரி, வீடியோ எடுக்கிறதோட சரி. அது இல்லாம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தண்ணி வரக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். தண்ணி மேலருந்து வரக்கூடிய ஒரு சின்ன வாய்க்கால். இந்த சின்ன வாய்க்கால் அழகழகா வந்து வந்துட்டுருந்துச்சு. இதுலயே கொஞ்சம் தூரம் நடந்ததுலயே இதுலயே ஒரு 1/2 அன் ஹவர் டைம் போயிருச்சு. டைம் போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சாப்பிடலான்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி, உட்காரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். நாங்க என்ன பண்ணோம், வீட்லயே வந்து சமையல் எல்லாம் செஞ்சு, அதாவது சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போயிட்டோம். ஏன்னா, எப்பவுமே வெளியில போனோம் அப்படின்னாலே, இந்த மாரி இடத்துங்களுக்கு போய் வெளியில உட்காந்து சாப்பிட்ற ஒரு சுகமே தனியா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்களா, முகம் எல்லாமே ரொம்ப வாடி போச்சு. ரொம்ப பசியானங்காட்டி, பஸ் டயர்டு அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரவுண்ட் அடிச்சதுலயே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி, வீட்ல நமக்கும் வெயிட் கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்களா? பேக்ல எப்ப பார்த்தாலும் நம்ம நம்ம ஏதோ சுமந்துட்டுருக்குறோம். சுமந்துட்டுருக்கிற வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வழி என்னன்னா, முதல்ல இருக்கிற சாப்பாட்ட சாப்பிட்டுங்களே ஓரளவுக்கு வெயிட் கம்மியாயிரும்ன்னு சொல்லிட்டு, எல்லாம் நானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, வீட்ல அவங்க சமைச்சு குடுத்ததெல்லாம் எடுத்து, எல்லாத்துக்கும் ஆளுக்கு எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு குடுத்தாச்சு. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி இருக்கிறத அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு அப்படியே சாப்பிடவே நெறைய மக்கள் வந்து அப்படியே நடந்து போறது, வர்றது, இதை பார்த்துட்டு இருந்துட்டு, அப்படியே பக்கத்திலேயே வந்து நீரூற்று வந்துட்டுருக்குது. அதையும் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவ் விட்டாங்கனாலே, ஏதாவது ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னாலே, அவங்க ரீஃப்ரெஷ் ஆயிருவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் இந்த வேலை டென்ஷன் இந்த மாரிலாம் இல்லாம, கொஞ்சம் நம்மளும் ரிலாக்ஸ் ஆன மாரி ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு எப்பவுமே இந்த மாரி ஒரு ஐடியா பண்ணுவோம். திடீர்னு திடீர்னு பக்கத்துல இருக்கிறதோ ஏதோ ஒரு பக்கம், பக்கத்துல எங்க ஊர் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரவுண்டானான்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கேயாவது ஈவினிங் ஒரு 5 மணிக்கு போயிட்டு ஒரு 6, 7 மணி வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். மக்களு அந்த மாரி ஒரு பூங்கா இந்த மாரிலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலே, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிரும். நம்மளுக்கும் சரி வெளியில கூட்டிட்டு போயிட்டோம். மறுபடியும் லீவ் முடிஞ்சு அவங்க வேலைய பார்க்கும்போது, அது ஒரு ரீஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி, இந்த மாரி ஒரு ஐடியா பண்ணி 2 கிளம்பிட்டோம். பிளேட் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி எதுக்கு எல்லாமே வெயிட் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேட் மட்டும் தான் வச்சிருந்தேன். எங்களையும் சாப்பிட விட்டுட்டு எங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க பார்த்தீங்களா, அப்படியே வந்து பாத்திரத்தோட சாப்பிட்றாங்க. ம். நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ல மேலே ஏறி, அதுக்கு அடுத்து போய் டேம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. தண்ணி ஃபுல்லா இருக்கு. எத்தனையோ படங்களெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. சரி இதுவீங்க அந்த ஸ்டெப் மேலே ஏறி போய் தான், அதுக்கு மேலே தான் டேம். டேம் போய் பார்க்க போகிறோம். அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த மதகுகள் வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அங்கே தான் போகுது. அதாவது அது மேலே இருக்கிற டேமில் இருக்கிற தண்ணி கீழே இந்த வழியாக வந்து இந்த சின்ன சின்ன வாய்க்கால்களுக்கெல்லாம் போகுது. இதை விட மெயினான ஒரு டோர் இருக்குது. அது மேலே போய் காட்டுற பாருங்க. இது இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஒரு 10, 20 ஸ்டெப் விட ஜாஸ்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்டெப் ஏறி அதுக்கப்புறம் நம்ம மேலே போனால் தான் அந்த டேமையே நம்ம பார்க்க முடியும். 10, 20 ஸ்டெப் ஜாஸ்தியாக இருக்க மாட்டேன் தெரியுது. நம்ம சொன்ன கணக்கு தப்பு. இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப பெரிய ஸ்டெப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம மேலே ஏறிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த டேம் போய் நம்ம பார்த்துடலாம். ஓகே மக்களே, வந்தாச்சு. நம்ம டேம் பார்க்குறீங்க. இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது வந்து பாருங்கள். அதுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழியாறு.
ஆழியாறில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆழியார் அப்படின்னாலே தண்ணி, மீன், அது இல்லாமல் வாய்க்கால், தென்னந்தோப்பு, இளநீர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, ஆழியார் இது மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. மக்கள் வந்து பாருங்கள், எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் இந்த டேம் பார்க்குறதுக்கு இந்த வெயில்லையும் மேலே வந்து பார்க்குறாங்களா இல்லைங்களா? அவ்வளவு பெரிய அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மலைக்கு கீழ இருக்கிற ஒரு டேம். இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வந்து விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்குது. விவசாயம் செழிக்க இந்த ஆழியார் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. பொள்ளாச்சி சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டேமை பற்றி நல்லா தெரியும். பஸ் போகிறதும் கூட தெரியும். இந்த பஸ் ரூட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம போய் பார்க்கும்போது ஒரு பஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெரிய பஸ்ஸே தெரியும். அப்படியே மேலே ஏற 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 சிறுசாகிற மாதிரி ஆயிடும். ஏன்னா லாங்கு, அது இல்லாமல் நிறைய சுற்றுக்கள் சுற்றி சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிறுசான மாதிரி தெரியும். ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழைய படங்கள் முதற்கொண்டு புது படங்கள் வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோ பொள்ளாச்சிக்கு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய ஆழியார் டேம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அந்த பங்களாவில் வந்து நிறைய தமிழ் படங்கள் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ் படங்கள் நிறைய கூட எடுத்துருக்குறாங்க. அந்த பங்களாவை இப்போ பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் பார்க்க போகக்கூடிய இந்த பங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கு நேரமில்லை படம், முதல்ல பழைய படம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்யராஜ், மணிவண்ணன் காம்போவில் வந்து நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்களாவை பார்த்துருப்பீங்க. இடையில இருக்கிற ரோடு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஒரு காதலிக்கு நேரமில்லை படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்களாவிலேயே தான் எடுத்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், பங்களா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கா என்னென்னுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வரக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்துட்டு இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இறங்குறக்கே மனசு இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்கும். வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த தென்னந்தோப்புகளெல்லாம் பார்க்குறதுக்கும் இந்த தண்ணியை பார்க்குறதுக்கும் நிறைய இப்போ வந்து படகு சவாரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஆல்ரெடி படகு சவாரியெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய மக்கள் வந்து அந்த படகுல ஏறி போகிற வர இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வலை போட்டு மீனெல்லாம் பிடிச்சி இங்கே ஆல்ரெடி முன்னாடி விற்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் முதல்ல ஒரு டைம் வந்து இந்த பிடிச்ச மீன் ஃப்ரெஷ் மீன் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியில் ஒரு இரநூறுவா ரேஞ்ச் இருக்குதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 உயிருள்ள மீனே வந்து கிடைக்கும். அதாவது வலையிலேருந்து பிடிச்சி உடனே மேலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்தே கடல் அணைக்கட்டு ஓரத்தில் நின்று எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பங்களாவும் தெரிகிற மாதிரி அந்த அணைக்கட்டும் தெரிகிற மாதிரி எல்லோரும் சுற்றி வர ஆல்ரெடி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி போதும். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்க பிளான் பண்ணிட்டோம். மேலே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா கீழே இறங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிடங்களே இறங்கிடலாம். டக்குன்னு குதிச்சுட்டு சரன்னு கீழே இறங்கிக்கலாம். இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடங்கள் நல்லா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்கியாச்சு. நிறைய வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் லீவுக்கு வர வேண்டியவங்களாம் வந்திருந்தாங்க. வால்பாறையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. மலையாள மொழி நிறைய பேசிட்டு அப்படியே இருந்தாங்க. நிறைய குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அருவியில் அழகாக குளிச்சுட்டு அப்படியே அவங்க பொழுது போகிறதே தெரியாமல் அந்த அளவுக்கு நல்ல தண்ணியில் விளையாடுறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் பாருங்கள், இங்கே பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே தண்ணியை பார்த்தோன்னு தண்ணியில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வருது. முதல்ல பார்த்த இடத்த விட இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. ஆல்ரெடி அந்த முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் கணுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு இது அதை விட ஜாஸ்தி இடுப்பு அளவுக்கு வர அளவுக்கு இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் தண்ணி வந்துட்டுருக்கு. அதுவும் இந்த ஃபுல்லாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெப்பாக இருக்கிற தண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அருமையாக இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. என்னன்னே தெரில. அந்த மீன் ஒரு மாதிரி கவிச்சி நாற்றம் லைட்டாக அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து குளிக்கிறதுலேயும் தண்ணியில் ஆடுறதுலேயே குறியாது இருந்தாங்க. எங்களுக்கு ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கல. நிறைய சிறுவர் சிறுமிகள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பையங்கள்லாம் வந்திருந்தாங்க சொன்னேன் இல்லைங்களா. ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போனாங்க. அவங்க எல்லாம் ஒரே செட்டாக, அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி
நீட்டாக போய் பார்த்துட்டு அதாவது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு பார்க்காம அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கார். அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு நடக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாட்டில் போனாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பக்கம் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேரும் வந்து கரெக்டாக ஏன்னா இத்தனை பேர்த்துக்கு கூட்டிகிட்டு போய் 1 இல்ல 2 பேர்த்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு அங்கே போகாது இங்கே போகுதுன்னு அவ்வளோ கண்ட்ரோலாக வைக்கும்போது, இத்தனை பேர்த்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ கண்ட்ரோலாக வைக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு போக முடியும். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கெட்ட பேர் ஆயிரும். அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. கரெக்டாக எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கவனத்தோடு கரெக்டாக போயிட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, காட்டுற பாருங்க. ஒரு மரம் விழுந்து கிடக்குது. அந்த மரத்தில் நம்ம மக்கள் போய் உட்காந்து அருமையாக நைஸ் ஆக்கிட்டாங்க. அவ்வளவு அருமையாக வந்து அருமையாக நைஸ் மரமாக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அப்படின்னா இந்த பெல் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது 7 மணின்னு நினைக்கிறேன். 7 மணியா 6:30 மணியான்னு தெரியல. 6:30 மணி அப்படிங்கும்போது பெல் அடிப்பாங்க. பெல் அடிக்கும்போது உள்ளிருந்து எல்லாருமே வந்து வெளியில் வந்துடணும். அது இல்லாமல் நிறைய சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்வை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அதை இப்போ பார்க்க போகிறீங்க. என்னென்ன டைமு, என்னென்ன ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அந்த சீட்டுகள் வழங்குறாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு, பார்க்கிங் எவ்வளவு, இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய வந்து அந்த காலத்து மரங்கள் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, இனிமேல் தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. என்ன காரணம்னா முழுக்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபார நோக்கில் வெள்ளரி, பஞ்சு மிட்டாய், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம், ஜூஸு, ஹோட்டலு, மீன், இதெல்லாம் ஆழியார் மீன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சி மசாலாவெல்லாம் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆல்ரெடி மசாலாவெல்லாம் தொடச்சி வெளியில் காய வச்சுருப்பாங்க. இந்த மசாலாவை ஊறின மீனில் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் பிரியர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் பார்த்த உடனே சாப்பிட தோணும். விலை மட்டும் நீங்கள் வந்து பேரம் பேசி நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா விலைகள் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு தெரிகிறது. என்ன காரணம்னா அது நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கனாலே தெரியும். நார்மலாக இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 150 120 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய மீனெல்லாம் ரூ. 700 வரைக்கும் சொன்னாங்க நாங்கள் விலை கேட்டதில். அது இல்லாமல் ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 60 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தமிழ்நாடு அரசு மீன் வளர்ச்சி கழகம் சார்பால் ஒரு மீன் வந்து விற்றுட்ருக்குறாங்க. அந்த மீனில் போய் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பீஸ் வந்து ஒரு ரூ. 30 ரேஞ்சில் சொல்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுவும் நம்ம கண் முன்னாடியே வந்து பொரிச்சு தராங்க. நீங்கள் எங்கே உங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கலாம். இது இல்லாமல் வந்து வால்பாறையிலேருந்து வரக்கூடிய வண்டிகளை இந்த வழியாக தான் வந்தாகணும். அதனால் வந்து நீங்கள் இங்கே இருந்துட்டு நிறைய போக்குவரத்துலாம் வந்து ரசிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா போக்குவரத்தும் பார்த்துக்கலாம். வழி நெடுக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய கடைகள், பப்ஸு, ஜூஸு, அதில் வந்து விதவிதமான மீன்கள். சாரி நண்பர்களே, அந்த மீன் வந்து ரூ. 25 ரேஞ்சில் போட்டிருக்கு. நான் ரூ. 30ன்னு சொல்லிட்டேன். அவர் கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு வந்து எந்த மீன் வேணுமோ அந்த மீனும் பொரிச்சு தருவார். நம்ம அந்த மீன் கட்லட் வந்து வச்சுருக்குறாங்க. மீன் பொரிச்சதும் வச்சுருக்குறாங்க. காலை நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வந்து மீன்கள் வந்து அங்கே டேமில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டேமில் இருந்து வரக்கூடிய மீன்களை வந்து பிடிச்சு இங்கே எடை போட்டு நம்ம தனியாகவும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வால்பாறையிலேருந்து வரக்கூடிய போக்குவரத்து எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த மீனையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வேறு ஏதாவது வேணுமானா லைட்டாக ஒரு ஜூஸ் மட்டும் வேணும்னாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு இந்த பயணத்தை நிறைவேற்றிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் பஸ் ஏறி பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆழியார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வருவீங்களா வரமாட்டிங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.